கைஸ், இன்னைக்கு என்னோட பிச்சாவரம் ட்ரிப் போகலாம் வாங்க. நாங்கள் திருச்சி டு பிச்சாவரம் தான் போனோம். போகிற ரூட்டில் சுத்தமாக டிராஃபிக்கே இல்லை. நான் என்ன ரூட்டுன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நாங்கள் 2 மணிக்கு கிளம்புறோம், மழை வந்துடுச்சு இடையில. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். இடையில நாங்கள் சாப்பிடாதனால நாங்கள் ஒரு பேக்கரியில் நின்று டீயும் வடையும் சாப்பிட்டோம். அந்த டைம் தான் வடையும் போட்டாங்க. நல்லா முறுன்னு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் அள்ளி கட்டிட்டு நான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு கண்டிப்பாக இடையில ட்ராவலிங் டைம் அப்போ நல்லா பசிக்கும். நான் சாப்பிட்டுட்டு தான் வியூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஸ்கூல் டைமில் வாங்கி சாப்பிட்ட இந்த ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தனால டப்புக்குன்னு தூக்கிட்டு எல்லாம் நான் சாப்பிட்டு வந்தேன். அப்புறம் சிதம்பரம் ரோட் பிடிச்சப்போ சிதம்பரம் நடராஜன் சாமி கோயில் தெரிஞ்சது. அந்த வியூவும் பார்த்துட்டு சிதம்பரம் ஏரியாவில் என்டர் ஆகிட்டோம். என்டர் ஆகி கொஞ்சம் தூரம் போனோன்னே வந்துட்டு கிள்ளை அப்படின்ற ஒரு ஆச்சு வரும். அது உள்ளே போனீங்கன்னா பிச்சாவரம் ரோட் பிடிச்சிடலாம். அதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் ரோட் தான் போகணும். சப்போஸ் உங்களுக்கு வழி தெரியலனா நீங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா கேட்டுக்கலாம். நாங்கள் பிச்சாவரம் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே 5 PM ஆகிடுச்சு. ஸோ கடகடன் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போய் எங்கள் போட்டை பிடிச்சி நாங்கள் ஏறி போயிட்டோம். எங்கள் போட்டில் ஒரு அண்ணா ட்ரைவ் பண்ணாங்க. அந்த அண்ணா செம்ம ஃபன்னாக நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த ட்ரிப்பை கூப்பிட்டு போனாங்க. ப்ளஸ் நாங்கள் போன டைமில் கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. நல்ல மழை வர மாதிரி ஒரு கிளைமேட்டு. இந்த சைடு சன்செட்டு ரொம்ப செரைனா காமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஃபேமிலியோட. நாங்கள் போன டைம் என்னமோ வந்துட்டு எங்களுக்கு லக்கு தான். பிகாஸ் 2 o'clock கவுண்டர் மூடிடுவாங்களாம். நாங்கள் ஃப்ரைடே போனோம். ஃப்ரைடே வந்துட்டு அந்தளவு டூரிஸ்ட் இல்லாதனால கவுண்டர் ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ 5 PM தான் லாஸ்ட். நாங்கள் தான் லாஸ்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே போட்டில் போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு அந்த வியூஸ் அந்த ஹிஸ்ட்ரிலாம் கேட்டுட்டு போனோம். ஒரு சைடு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, ஒரு சைடு சன்செட்டு, நல்ல காற்று எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் சன்செட்டை பார்த்துட்டே கிளம்பி போயிட்டு இருந்தோம். திரும்ப நாங்கள் ரிட்டன் திருச்சி வரப்போ மழை இடையில நல்லா மீன் சுருட்டிக்கிட்டா பிடிச்சிருச்சு. நல்ல ஒரு சூப்பரான கிளைமேட்ல நாங்கள் அடுத்து என்ன பண்ணோம்னா சாப்பிட்டோம். நல்ல ஒரு கடையை பார்த்து புரோட்டா சிக்கன் அம்மா தோசை சாப்பிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு சூப்பராக கிளம்பி வந்துட்டோம்.